இன்னைக்கு நான் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற கார்ட்போர்டில் நீங்கள் ஒரு ஃபிஷ் வரைஞ்சிக்கிட்டு அதை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டான ஃபிஷ் ரெடி ஆகிடும். அதுக்கு கண்ணு வாயை வரைஞ்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மேக்னெட்டை இந்த மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குட்டி மேக்னெட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த உடச்ச மேக்னெட்டை இந்த ஃபிஷ்ஷுக்கு பின்னாடி இந்த டேப்பு போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் நிறைய ஃபிஷ்ஷையும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதை விட ஒரு பெரிய ஃபிஷ்ஷையும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் தூண்டில் வேணும்ல, இதோ நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த மாதிரி நூலை அதில் கட்டிட்டு அதில் டேப் போட்டு ஒட்டிட்டுருக்கேன். இப்போ அதே மேக்னெட்டை அது கீழே ஒட்டிட்டு நம்மளுக்கு ஒட்டிட்டா நம்மளுக்கு ஒரு க்யூட்டான தூண்டில் ரெடி ஆகிடும். இப்போது ஃபிஷ்ஷிங் டைம். நான் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் நான் கீழே தரையில் போட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தா எனக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இந்த தூண்டில்ல அப்படியே இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. நிறைய பேருக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணணும் ஆசை இருக்கும். அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம். இது உங்ககிட்ட இருக்கிற கார்ட்போர்ட், மேக்னெட், அப்புறம் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். டேப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு தான் ரெடி ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.